மாநிலம் முழுவதும் உள்ள குவாரிகளை ஆய்வு செய்ய கனிம வளத்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. நேற்று குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது புதிய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். மாநிலம் முழுவதும் உள்ள குவாரிகளை ஆய்வு செய்ய கனிம வளத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நேற்றைய தினம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புரணி அருகே தனியார் கல்குவாரியில் 400 அடி பள்ளத்தில் பாறைகள் சரிந்து விழுந்ததில் 5 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய குவாரிகளை ஆய்வு செய்ய கனிம வளத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குவாரிகள் பாதுகாப்பு நடைமுறைகளை முறையாக பின்பற்றுகிறதா என்று விதிகள் அனைத்தும் முறையாக பின்பற்றப்படுகிறதா எனவும் ஆய்வு செய்யவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொறுத்தவரையில் மழைக்காலங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்ற கூடிய அடிப்படையில் தான் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் நேற்றைய சம்பவத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய குவாரிகளை ஆய்வு செய்யவும், அதே போன்று அதில் ஏதேனும் அந்த கற்கள் சரியக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும், அதே போன்று முறையாக அந்த பின்பற்றப்படுகிறதா, அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் என்பது பின்பற்றப்படுகிறதா, தொழிலாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அனைத்து நடைமுறைகளும் பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கனிம வளத்துறை சார்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.